நான் ஹோம் மேக்கராக இருக்க தான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் படித்த பெண்கள் இப்படி சொல்லுவது தவறு, இது அழகல் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதற்கான வாதங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் ஹோம் மேக்கர் ஆகணும் முடிவு எடுத்தீங்க? நான் MBA HRM முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பிடெக் முடித்தோடனே எனக்கு நான் பிளேஸ் ஆக வேண்டியது. நான் டைரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு அப்ளிகபிள் ஆயிருந்தேன். பட் ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். எனக்கு என் ஹஸ்பண்டை வந்து டு த எண்ட் வந்து நான் ரொம்ப அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம் மேக்கராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கூட அட்டன் பண்ணல. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வேலை பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணாமல் குடும்பத்திலேருந்து எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன், எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கேன், அதுதான் என்னோட விஷ். பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் கிடையாதுல்ல. காலையில் எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுலேருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுலேருந்து ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 years. அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? பிரேமானந்த். நல்லாரா நல்லா. ஆக்சுவலாக இப்படி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? எனக்கு இதில் தான் ஹாப்பியாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஒரு டைமும் ரசிப்பார். ஓ இதை நம்ம ஒய்ஃப் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலனாலும் பட் அதை நான் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை. பட் இப்போது நீங்கள் எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்றையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது. 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். டே டு டேவாம்மா? டே டு டே.